கைஸ் வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன குழம்பு வைக்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி ஈஸியாக டேஸ்டியாக வைக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டு நல்லா பொரிட்டோங்க. இது கூட வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் 5 கட் பண்ணி இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பொன்னிறமா வதங்கி வந்தால் நமக்கு வந்து குழம்பு கிரேவிக்கு நல்லா இருக்கும். இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டீங்கன்னாக்கா நமக்கு சீக்கிரமா வதங்கி வந்துருங்க. இது நல்லாவே வந்து நல்லா பேஸ்ட் டைப்ல வர மாதிரி நீங்க நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணுங்க. ஏன்னா தக்காளி எந்த அளவுக்கு நமக்கு மசியுதுங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கட்டியா நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது கூட அலசி இது கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து முருங்கைக்காய் வந்து வேகாதுங்க சீக்கிரமா. கத்திரிக்காய் கூட நமக்கு வெந்துரும். முருங்கைக்காய் வேகாதுன்றதுனால நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா மட்டும் தான் முருங்கைக்காய் நமக்கு வேகும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வந்து அந்த காயோட பெரட்டி விட்டுருங்க. அப்பதான் வந்து நமக்கு நல்லா வந்து காய் கூட நல்லா ஒட்டி நமக்கு கெட்டிப்பதம் வருங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா? அத எடுத்து நீங்க புளிய கரைச்சு அந்த தண்ணிய மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா நமக்கு போதுங்க. அப்ப வந்து புளி தண்ணியில வந்து நல்லாவே வந்து மசாலா, காய் எல்லாமே ஊறி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க நார்மல் தண்ணிய வந்து ஒரு 1 1/2 கப் அளவு நீங்க சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ நீங்க அந்த அளவு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது மேல வந்து கறிவேப்பிலைய தூவி நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுறலாங்க. ஏன்னா நமக்கு வந்து முருங்கைக்காய் வேகுற அளவு தான் நம்ம கொதிக்க வைக்க போறோம். அப்படி நமக்கு கொதிக்க வச்சு எடுத்தா மட்டும் தான் மிளகாத்தூள் நெடிலாமையும் இருக்கும். முருங்கைக்காவும் நமக்கு நல்லா வெந்திருக்குங்க. இப்ப பாருங்க நம்ம எடுக்கிறோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு பாருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காவுடைய குழம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. இந்த மாதிரி டிஷ்ஷ நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.